ஹே மூவி லவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் ஆஃப் அஸோட 8th எபிசோட் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடே சும்மா ரத்தம் தெரிக்கிற எபிசோடாக தான் இருக்கும். கதையை சொல்லி இந்த எபிசோடை வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம டேரக்டாகவே எபிசோட்குள்ளே போயிடலாம். நாங்கள் யூனிக், வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒரு பனியால் நிறைஞ்ச இடத்த கட்டிகிட்டே இருக்காங்க. அதே நேரம் கையில் ஒருத்தர் பைபிள் வச்சுக்கிட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ண சொல்லிட்டு இருக்காரு. இவரும் இந்த எபிசோட ஒரு முக்கியமான கேரக்டர் தான். நம்ம இவரை ஃபாதர்னு நேம் வச்சுக்கலாம். இந்த ஃபாதர் பார்க்குறப்ப ஒரு பொண்ணு தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பொண்ணோட அப்பா இப்போதான் ரீசெண்ட் டைம்ல இறந்து போயிருக்காரு. அவருக்கு ப்ரேயர் பண்ணி தான் இங்கே எல்லாருமே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. இந்த ஃபாதர் அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்றாரு. இது போல நம்ம அப்பா எங்கேயும் போல, இங்கதான் இருப்பாரு, உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட பொண்ணைய பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு வெளியே வராரு. அந்த மீட்டிங்கை விழிச்சு எல்லா ஊர் மக்களும் அந்த இடத்த விட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு ஆள் புதுசா வராரு. இவரு இந்த ஃபாதரோட கூட்டாளி போல. என்ன சொல்ல வர்றாருன்னா, இது போல ஃபுட்டு கம்மியா இருக்கு, அதே நேரம் மக்கள் அதிகமா இருக்கனால நமக்கு ஃபுட்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இங்க இருந்து நமக்கு எவ்வளவு தூரத்துல ஃபுட்டு கிடைக்குன்னு சொல்றப்போ, பக்கத்துல இருக்கிற காட்டுல சில டியர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம அங்க போய் தேடி பார்த்தா நமக்கு ஃபுட் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன வேகத்துக்கு இந்த ஃபாதர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, கன் எடுத்துட்டு வா, நம்ம ஹண்டிங் போய் நம்ம மெம்பருக்கு தேவையான ஃபுட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவோம்னு சொல்றாங்க. அதே நேரம் நம்ம ஜோயில காட்டுறாங்க. ஜோயில் இடுப்புல பயங்கரமா அடிபட்டுச்சு. அதை 7th எபிசோட் நம்ம ஹெலி தையல் போட்டிருப்பாங்க. அதே நேரம் அவங்க கையில வச்சிருக்க கொஞ்சம் ஃபுட்டை ஜோயிலுக்கு கொடுத்துட்டு அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. அந்த சீனை நம்ம காட்டியே இருக்காங்க. ஃபுட்டு ஃபுல்லாக தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெலிக்கும் தெரிஞ்சிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஜோயிலே வெறிக்க பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ தூரத்துல ஜோயிலோட கன்னை பார்த்து ஹெலிக்கு ஒரு ஐடியா ஒன்று தோணுது. ஹெலி என்ன பண்றாங்கன்னா, ஜோயில்கிட்ட நான் வேட்டையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே வராங்க. கொஞ்சமா காட்டுப்பகுதியை நோக்கி அவங்க நடந்து போறது நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள போனவங்களுக்கு எழுத்தாப்புல ஒரு முயல் ஒன்று இருக்கு, அந்த முயலை வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில ஏமிக்கிறாங்க. ஆனா கீழே போன வேகத்துல கால் இடறி ஒரு இடத்துல விழுந்து நல்லா மொக்கம் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவசரப்படக்கூடாது, நம்ம கரெக்டா வேட்டையாட சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. பொறுமையா நடந்து போயிட்டு இருக்க நேரம் தூரத்துல ஒரு மானை ஒண்ணு பாக்குறாங்க. அந்த மானை வேட்டையாடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஏமிச்சு நம்ம ஜோயல் 7th எபிசோட்ல நம்ம ஹெலிக்கு எப்படி வேட்டையாடுதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அதே போல கரெக்டா ஷூட் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் அந்த மான் குண்டடிப்பட்டு அந்த இடத்தை விட்டு வேகமா ஓடிடுது. அந்த மான் ஒரு இடத்துல விழுந்து கிடக்குது. அங்க யார் நிக்கிறான்னு பார்த்தா இந்த ஃபாதரும் ஒரு கூட்டாளியும் தான் நிக்கிறாங்க. வேட்டையாட வந்த இடத்துல நம்ம ஹெலி சுட்டா மானையும் பாத்துறாங்க. இதை எடுத்துட்டு போயிடலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா பின்னாடி இருந்து நம்ம ஹெலி, அந்த மானை நீங்க தொட்டீங்கன்னா நான் உங்களை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அதை கேட்டு நம்ம ஃபாதர் கண்ணை கீழே வச்சிடாரு. இது போல எங்களை சுத்தி நிறைய ஃபேமிலி இருக்கு, நாங்க இந்த மானை எடுத்துட்டு போலாமான்னு கேட்கலாங்க. எடுத்துட்டு போனா பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்ன வேகத்துக்கு அந்த ஃபாதர் ஒரு டீல் ஒன்று சொல்றாரு. நீ ஃபுல்லா எடுத்துட்டு போவானா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், உனக்கு தேவையானதை நீ என்கிட்ட கேளு, நான் அதை கொடுத்துட்டு மாலை பாதி எடுத்துக்கலாம் ஆஃபர் கொடுக்குறாங்க. நம்ம ஹெலியும் ஜோயலுக்கு அடிப்பட்டது மனசுல வச்சுக்கிட்டு மருந்து கேட்கறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபாதர் அவர் கூட்டாளிகிட்ட, நீ போய் கிராமத்துல போய் மருந்து எடுத்துட்டு வா, நான் இந்த மானை பாத்துக்கிறேன், இந்த பொண்ணு கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த ஃபாதரும் சொல்லிடுறாரு. அவர் பேச்சு கேட்டுட்டு அவர் கூட்டாளியும் நான் மருந்து எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தி விட்டு போயிடுறாரு. நம்ம ஃபாதர் நம்ம ஹெலிகிட்ட என்ன சொல்றாரா, நீ சூப்பரா வேட்டையாடுறமா, நம்ம இங்க இருக்க வேணாம், இந்த மானை எடுத்துட்டு பக்கத்துல இருக்க ஷெட்டருக்கு போயிடலாம், என்கிட்ட கொஞ்சம் நெருப்பு முட்டுறதுக்கு எல்லாம் இருக்கு, நம்ம நெருப்பு முட்டி உட்காந்து பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹெலி கிட்ட சொல்றாங்க. அந்த ஃபாதர் சொன்னதை கேட்டு நம்ம ஹெலியும் சரின்னு ஒத்துக்கிட்டு இந்த 2 கன்னிலிருந்து புல்லட்டையும் எடுத்துட்டு 2 பேருமே ஷெட்டருக்குள்ள போறாங்க. ஃபயர் ஆன் பண்ணிட்டு 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது போல என்னோட ஆளு மருந்து கொண்டு வந்தோடனே அந்த பாதிமான கொடுத்துட்ற, அது மட்டும் இல்லாம நீ என் குரூப்ல சேர்ந்துக்கிறியான்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் கேட்கிறாரு. இது போல எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, உன்னை ஃபாலோ பண்றதே முட்டாள்தனம் நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லி நம்ம ஹெலி சொல்றாங்க. இருந்தாலும் நான் ஒரு போதகன், என்னை நம்பிதான் இவ்வளவு பேர் இருக்காங்க, இந்த பணியால எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, அதனாலதான் வேட்டையாடி வந்தேன், உன்னை பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹெலி இதெல்லாம் நம்பவே மாட்டாங்க. அப்போ அவர் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாரு. இந்த பணியால ஃபுட்டே கிடைக்காம என்னோட ஆளை பக்கத்துல இருக்க டவுன்ல அனுப்பி வச்சேன். 4 பேர் போனாங்க, ஆனா 3 பேர் தான் வந்தாங்க. அதுல ஒரு ஆள் இறந்துட்டாரு, அவரோட பொண்ணு கூட இப்பதான் அழுதுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்ன வேகத்தான் நமக்கே புரியுது. 7th எபிசோட்ல நம்ம ஜோயல் ஒரு 4 பேர் கொண்ட குழுல ஒரு ஆளை கொண்டு இருப்பாரு. அந்த சிக்னல் தெரியுது. இந்த ஃபாதர் கரெக்டா சொல்லிடுறான், அவங்க கூட ஒரு பொண்ணு இருந்தா அது நீ தானே சொன்ன வேகத்துக்கு நம்ம ஹெலிக்கு பின்னாடி அவங்களோட ஆளு கையில கன்னோட நிக்கிறான். இந்த ஃபாதர் என்ன சொல்றான்னா, அந்த ஹெலி ஒண்ணுமே பண்ணல, அவன் தான் காரணம், ஃபர்ஸ்ட் மருந்து அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துரு சொன்ன வேகத்துக்கு மருந்தை கொடுத்த வேகத்துக்கு நம்ம ஹெலி எடுத்துக்கிறாங்க. வேகமா அந்த இடத்த விட்டு ஓடியும் போறாங்க. அந்த ஃபாதர் கிட்ட அவன் கூட்டாளி சொல்றான், எதுக்கு அந்த பொண்ணை தப்பிக்க விட்டீங்க அப்படின்னு சொன்ன வேகத்துக்கு இந்த பொண்ணு எங்கேயும் போயிருக்காது, பக்கத்துல இருக்க டவுன்ல இருக்கும், நம்ம ஆளுங்களை கூட்டு வா, அந்த டவுன் ஃபுல்லா தெரியும் அவங்க அங்கதான் இருப்பாங்க, நம்ம கண்டுபிடிச்சலான்னு சொல்றாங்க. ஹெலி வேகமா நம்ம ஜோயின் இருக்கிற ரூமுக்கு வராங்க. அந்த இன்சுலின் மருந்து எடுத்து இன்ஜெக்ஷன் பண்றாங்க. அதை எங்க சொல்லணும்னு தெரியாம யோசிக்கிறாங்க. ஆனா கடைசியில அந்த காயத்து மேலேயே இன்ஜெக்ஷன் பண்ணி அதை ஃபுல்லா கியூர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி இன்ஜெக்டும் பண்ணிடுறாங்க. அதை ஊசியை போட்டுட்டு ஹெலி நம்ம ஜோயலுக்கு பெட்ஷீட்டை போட்டு விட்டுட்டு நம்ம ஜோயலை பார்த்துட்டே இருக்காங்க. இது போல நம்மள தேடி ஆள் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அதே நேரம் நம்ம ஹெலிக்கு ஜோயலை விட்டு புரிய மனசு வராதனால பக்கத்திலே படுத்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த ஃபாதர் இருக்கிற குரூப்பை காட்டுறாங்க. அங்க குக் பண்ணிட்டு இருக்க நேரம் அந்த ஃபாதரோட கூட்டாளி மான் கறி இருக்கு, இது குக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஷெஃப்ஸ் கிட்ட சொல்லிட்டு அவர் போறாரு. அந்த சீனை நம்ம காட்டிக்கிட்டே இருக்காங்க.
அதே நேரம் எல்லாருமே குக் பண்ண ஃபுட்டை சாப்பிட எல்லாம் ரெடியா இருக்கிற நேரம் கதவை திறந்துட்டு மானோட நம்ம ஃபாதரும் அவரோட கூட்டாளியும் வராது. ரொம்ப பெரிய மானா இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்லாரு. அங்க இருக்க யாருக்குமே சந்தோஷமே இல்லை. என்னன்னா அந்த பொண்ணை பார்த்த விஷயம் அங்க இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஃபாதருக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, இது போல அந்த பொண்ணை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அடுத்த நாள் காலையில நான் ஆள் அனுப்புறேன், அவங்க அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடுவாங்க, அவங்களுக்கு தேவையான தண்டனையை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாதர் சொல்றாரு. ஆனா அந்த இறந்து போனோட பொண்ணு அவங்க 2 பேரையும் கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொன்ன வேகத்துக்கு நம்ம ஃபாதர் கோவம் வந்து அந்த பொண்ணை அடிச்சிடறாரு. இது போல ஒரு ஆளை கொல்றதுல எந்த நியாயமும் கிடையாது, அதுவும் ஒரு சின்ன பொண்ணு இருக்கு, நம்ம கொல்லக்கூடாது, அவங்க நம்ம பிடிச்சிருவோம், அதுக்குதான தண்டனையை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எனக்கு அப்பா இல்ல, அந்த வேதனை என்னன்னு எனக்கு தெரியுது, இருந்தாலும் இதை போலலாம் நீ யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஃபாதர் சொல்றாரு. அதை இருக்கிற எல்லாருமே கேட்கறாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்லி நம்ம ஃபாதர் உட்காந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ப்ரேயர் பண்ணி அங்க எடுத்து இந்த ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே அந்த ஃபுட்டை சாப்பிட்டு இருக்க சீனை நம்ம கிட்ட காட்டிட்டே இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. அடுத்த சீனை கட் பண்ணா என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹெலியை கட்டுறாங்க. ஜோயல்ல கூட தூங்கி எழுந்துட்டு மறுபடியும் ஒரு காயத்தை பார்க்கறாங்க, சரியா இருக்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க கையில வச்சிருந்த இன்ஜெக்ஷனை அந்த காயத்துல இன்ஜெக்ட் பண்ணி அவர் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல ஷெட்டரை ஓபன் பண்ணி அங்க இருக்கிற பனியை வச்சு அந்த குதிரைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை இடத்த விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்த நம்ம ஹெலிக்கு அப்பதான் ஒரு அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கு. நிறைய சத்தம் கேட்குது, என்னன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று பாக்குறாங்க. அந்த குரூப்போட எல்லாருமே ஒன்னா வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஜோயில தெரியும்னு சொல்லி தெரிஞ்ச வேகத்துக்கு நம்ம ஹெலிக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அந்த குரூப்போட தலைவர் என்ன சொல்றானா, அவனை கொன்னுடுங்க, அந்த சின்ன பொண்ணை கொல்லக்கூடாது, அந்த பொண்ணை பிடிச்சிங்கன்னா கரெக்டா என்கிட்ட தான் கொண்டு வரணும் அப்படி சொல்லிட்டு அந்த ஃபாதர் சொல்றான். நம்ம ஹெலி வேகமா போயிட்டு ஜோயில்கிட்ட கையில ஒரு கத்தியை கொடுக்குறாங்க. இது போல நம்மள தேட்ட ஆள் வந்துட்டாங்க, உங்களை நீங்க காப்பாத்திக்கங்க, நான் அவங்களை டைவர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெலி அந்த இடத்த விட்டு போறாங்க. ஜோயிலுக்கு லைட்டா முழிப்பு தட்டினாலும் அதை எஞ்சிருக்க முடியாம இருக்காரு. நம்ம ஹெலி என்ன பண்றாங்கன்னா அந்த குதிரையை எடுத்துக்கிட்டு அந்த குரூப் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. கையில இருக்கிற கன்னை வச்சு ஃபயரும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே சுடுங்க அப்படி சொன்ன வேகத்துக்கு சுட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபாதர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, அந்த பொண்ணு மேல புல்லட் படக்கூடாதுன்னு சொன்ன வேகத்துக்கு எல்லாருமே நிக்கிறாங்க. மறைஞ்சிருந்து நம்ம ஹெலியோட குதிரையை சுட்டுறாங்க. குதிரை அதே இடத்துல விழுந்து இறந்து போதே நம்ம ஹெலியும் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. குரூப்ல இருந்த எல்லாருமே வேகமா வந்து நம்ம ஹெலியும் கொலை பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு ஐடியா பண்ணி கன்னை ஏமிக்கிறாங்க. பின்னாடியே வந்து ஃபாதர் என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த பொண்ணை சுடாதீங்கன்னு நான் சொன்னல அப்படியே சொல்லிட்டு மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் ஹெலி ஃபுல்லா மயக்கம் அடைஞ்சு விழுந்துடுறாங்க. இந்த ஃபாதர் நம்ம ஹெலியை தூக்கிட்டு அந்த ஆளு இங்கதான் இருப்பான், வீடு ஃபுல்லா தேடுங்க, அவனை பார்த்து வேகத்து கொலை பண்ணிடுங்க, நம்ம கூட்டத்துல இருந்த ஒரு ஆளை கொலை பண்ணிருக்கான், அதுக்கு அவனுக்கு தக்க தண்டனை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அங்க இருக்கிற எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா தேடுறத நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஒரு ஆளு கையில கன்னோட ஒரு வீட்டுக்குள்ள போறான். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறத நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு பேஸ்மெண்ட்ல தான் நம்ம ஜோயில இருக்காருன்னு தெரியுது. சத்தம் கேட்டே அவர் முழிப்பும் தட்டிடுது, அவரும் ஏஞ்சிடுறாரு. இந்த ஆளு அங்க கதவு திறக்கிறத பார்த்துட்டு கீழே யாரோ இருக்காங்க அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு மெதுவா கீழே இறங்கி வந்தா கீழே யாருமே இல்லைன்னு சொல்லி தெரிஞ்ச வேகத்துக்கு அந்த இடத்த ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டே இருக்காரு. நம்ம ஜோயில் பின்னாடிதான் பதுங்கி இருக்காரு. கரெக்டா ஒரு கழுத்துலேயே குத்தி அவர் அதே இடத்துல கொலையும் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹெலியை காட்டுறாங்க. ஹெலி ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற போல இருக்கு. வெளில அந்த ஃபாதர் வந்து நம்ம ஹெலியை மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காரு. இது போல நீ என் கூட்டத்துல சேரு, நீ நல்லா வேட்டையாரன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது, நீ என் கூட்டத்துல இருந்தா எனக்கு தான் பெருமை, நீ என்னோட ஜாயிண்ட் ஆயிக்கோ அப்படி சொல்றாரு. நமக்கு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது, இந்த ஃபாதரு நம்ம ஹெலி மேல ஆசைப்பட்டுட்டாருனோ அவரை அடையிறதுக்கு தான் இந்த வழியெல்லாம் பண்றாரு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. இந்த ஃபாதர் நம்ம ஹெலிகிட்ட எவ்வளவோ ட்ரை பண்றாரு, நீ என் கூட வந்துரு, நம்ம இந்த கூட்டத்துக்கு உன்னை ராணியாவும் நான் ராஜாவும் இருப்பேன், நம்ம சொல்றதுதான் இந்த கூட்டமே கேட்கும், நமக்கு இதுதான் ஃப்ரீடம், நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹெலிகிட்ட சொல்லி அவங்க மைண்ட் எவ்வளவு பிரெயின் வாஷ் பண்றதை காட்டுறாங்க. அதே நேரம் நம்ம ஜோயல் இருக்கிற இடத்த காட்டுறாங்க. இன்னொரு ஆளும் நம்ம ஜோயல் இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் இனிமே கிட்ட வராங்க. ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது, என்னன்னு சொல்லிட்டு அந்த ஆள் எட்டி பார்க்கறப்போ நம்ம ஜோயல் கொன்ன ஆள் அந்த இடத்துல கிடக்கான். அதை பார்த்துட்டு இவன் வேகமா வந்து அவர் பேரை சொல்லி என்னாச்சுன்னு கேட்கறப்போ பின்னாடியே வந்து நம்ம ஜோயல் அந்த ஆளே அட்டாக் பண்ணி கட்டி போட்டுறதா சீனை நம்மகிட்ட காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிடிச்சால நல்லா ஒரு சோஃபால கட்டி போட்டு இது போல அந்த பொண்ணு நீங்க எங்க கொண்டு போயிருக்கீங்க, அந்த இடம் தெரிஞ்சவனும் இப்ப நீ சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயல் மிரட்டுறாரு. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஜோயல் வச்சிருந்த கத்தியாலேயே அவன் தொடையிலே குத்தி நீ மார்க் பண்ணு, நான் பாத்துக்கிற அந்த பொண்ணு இருக்கிற இடத்த அப்படி சொல்லி நம்ம ஜோயலும் சொல்லிடுறாரு. கத்திய அவனோட வாயில கொடுத்து நீ மார்க் பண்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி மிரட்டுற வேகத்துக்கு அவன் மேப்ல கரெக்டா நம்ம ஹெலி இருக்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிடுறான். ஜோயலுக்கு ஹெலி இருக்கிற இடம் இப்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்ப ஹெலி தேடி போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாரு. இருந்தாலும் இவங்க 2 பேரையும் விட்டுட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்த அவரு கத்தியாலேயே அவனை குத்தி அதே இடத்துல கொலையும் பண்ணிடுறாரு. அடுத்தது கையில கட்டி எடுத்துட்டு பிடிச்சிருந்த இன்னொரு ஆளையும் வராது. அவன் சொன்னது கரெக்டு தான், அந்த பொண்ணு அங்கதான் இருக்காங்க, என்னை விட்டுட்டுன்னு சொல்லிட்டு கத்துறான். இருந்தாலும் நம்ம ஜோயல் உன்னையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலையும் பண்ணிடுறாரு. ஹெலி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக ஏதோ ட்ரை பண்ற நேரம் அப்ப அவங்க கீழே எதையோ பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிற சீன் நம்ம காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு இடத்த விட்டே தள்ளி போறது நமக்கு தெரியுது. என்ன விஷயம் நமக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் அந்த ஃபாதர் என்ன பண்றானா ஃபுட்டை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து இந்த ஃபுட்டை நீ சாப்பிட சொன்ன வேகத்துக்கு இது மனுஷங்கரின்னு சொன்னாதான் தெரியுது. சரி நம்ம ஹெலி பார்த்தது ஒரு மனுஷனோட ஹியூமன் பார்ட்ஸ் தான் பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு தெரியுது.
இது வந்து என்ன தெரியுதுன்னா, நீ ஏன் மனுஷங்கறியை சாப்பிட்றீங்க, எனக்கு இந்த ஃபுட்டே வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹேலி அந்த ஃபுட்டை தூக்கி போட்டுறாங்க. இங்கே எதுவுமே வேணாம், என்னை விட்டுடுங்க, நான் போறேன்னு சொன்னேன். உன்னை நான் விட மாட்டேன், எனக்கு நீ வேணும், நீ என்னோட ராணியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் என்னோட ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்கிட்ட, உனக்கு இதுதான் இருந்தாகணும், நீ என் கூட சேர்ந்துரு, உனக்கு இதை விட்ட வேற வழி கிடையாது, உன்னை நான் அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன்னு சொல்லி நம்ம ஹேலியை பிரெயின் வாஷ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. ஹேலியும் இவெல்லாம் சொல்றதை கேட்டு இவனுக்கு சம்மதம் கொடுக்குற மாரி கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வராங்க. இவனும் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் கிட்ட போன வேகத்துக்கு நம்ம ஹேலி அவனோட கையை முறிச்சிடுறாங்க. அதே நேரம் நம்ம ஹேலியோட ஃபேஸை அங்கிருந்து கம்பியில அடிச்சு ரத்தம் வர வச்சிடறான் அந்த ஃபாதர். உள்ளேயேறு, இங்கே விட்டு வெளில போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் ரொம்ப திட்டிட்டு, நான் உனக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவியும் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வேக வேகமா போறதை காட்டுறாங்க. ஹேலிக்கு என்ன பண்றதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காரு. நம்ம ஜோயல் ஹேலியை தேடிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டே இருக்க நேரம் அங்க ஒரு குடோன் மாரி இருக்கு. அதை பார்த்துட்டு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த டோரை உடைச்சி உள்ளேயும் போறாரு. போனா தெரியுது நிறைய திங்ஸ் இருக்கு. அதே நேரம் நம்ம ஹேலியோட பேக் அங்க பாக்குறாரு. ஹேலி இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போன அவருக்கு அந்த குதிரையே அங்கதான் இருக்குன்னு தெரியுது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு பெரிய ஷாக்காக காத்திருக்கு. அவர் உள்ள போனா மனுஷங்களை கொண்டு அந்த இடத்துல ரேப் பண்ணி தொங்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு தெரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹெலியை பிடிக்கிறதுக்கு அவர் கூட்டாளியோ அந்த ஃபாதர் வராங்க. ஹெலியை கொலை பண்ணி அவங்க கூட சேர்த்துக்கலாம் சொல்லிட்டு முடிவும் பண்றாங்க. ஆனா நம்ம ஹேலியை அந்த ஃபாதரோட கையும் கடிச்சிருப்பாரு. அப்பதான் தெரியுது, நான் ஃபங்கஸால பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் இவரை கடிச்சிட்டேன், இவரும் ஃபங்கஸால பாதிக்கப்பட்டிருக்காரு சொல்லி சொல்றாங்க. இவர் செக் பண்ணி பாக்குறப்போ நம்ம ஹெலி ஃபங்கஸால பாதிக்கப்பட்டது தெரியுது. இது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் எவ்வளவுதான் சொன்னாலும் நம்ம ஹேலி அங்கிருந்த கத்தி எடுத்து நம்ம ஃபாதரோட கூட்டாளியோட கழுத்திலே சொருவிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா போறாங்க. அந்த ஃபாதரால என்ன பண்றேனே தெரியல. ஹேலி வெளில போனா அந்த டோர் க்ளோஸ்ல இருக்கு, வெளில போக முடியலன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. அங்கிருந்து நெருப்புல இருந்து ஒரு கட்டையை ஒன்று எடுத்துக்கிறாங்க. அந்த ஃபாதர் அந்த கத்தியை எடுத்துட்டு நம்ம ஹெலியை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா வெளில வரான். ஹெலி ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க. நான் அந்த இடத்த லாக் பண்ணிட்டேன்னு சொல்லி மிரட்டுற நேரம் நம்ம ஹேலியை அந்த கட்டையை தூக்கி அடிக்கிறாங்க. பக்கத்துல இந்த காட்டெல்லாம் பிடிச்சி அங்க எரிய ஆரம்பிக்குது. அதே நேரம் நம்ம ஹேலியை உன்னை நான் விட மாட்டேன், உனக்கு ஒன்னே தீருவேன்னு சொல்லி அவர் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹேலி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போற நேரம் அந்த ஃபாதர் பேச ஆரம்பிக்கிறாரு. இது போல உன்னை தேடி வந்தாலும் நான் கொலை பண்ண சொல்லி அனுப்பிட்டேன், இந்நேரம் அவங்களை கொலை பண்ணிடுவாங்க அப்படி சொல்லிட்டு இந்த ஃபாதர் ஹேலியை மென்டலி ஸ்ட்ரெயின் பண்றாருன்னு தெரியுது. அங்க இருக்கிற கத்தி எடுத்துட்டு ஹேலி ஒளிஞ்சிக்கிறாங்க. இந்த ஃபாதர் ஜோயில கொலை பண்ணிட்டோம், அடுத்து நீ என் கூட சேர்ந்துன்னு சொல்லி மறுபடியும் சொல்றாரு. நம்ம ஹேலிக்கு ரொம்ப கோவமாயி கரெக்டா குத்த போற நேரம் அவர் திரும்பிடாரு. இருந்தாலும் அவர் காலிலே கத்தியால நம்ம ஹேலி குத்திடுறாங்க. அதுக்கப்புறம் மயங்கி விழுந்த ஹேலி தூரத்துல ஒரு கத்தியை பாக்குறாங்க. ஆனா அந்த ஃபாதர் நம்ம ஹேலியை அபியூஸ் பண்ண பாக்குறாரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமா அபியூஸ் பண்ண வர நேரம் கையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கத்தி இருக்கிற இடத்துக்கு போறாங்க. கரெக்டா கத்தி எடுத்து அந்த ஃபாதரோட தலையிலே சொறி விடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வச்சு பல தடவை அவர் குத்தி அதே இடத்துல கொலையும் பண்ணிடுறாரு. அவர் சுத்தி இருக்கிற இடம் எல்லாமே எரிய ஆரம்பிக்க சொல்லி தெரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹேலி அந்த இடத்த விட்டு வெளியே போறாங்க. அவர் நடந்து போயிட்டு இருக்க பின்னாடி ஒரு ஆள் வந்து பிடிக்கிறாங்க. என்ன வீடுன்னு சொல்லி கத்தினா அப்பதான் தெரியுது ஜோயல் தான் நம்ம ஹேலியை கண்டுபிடிச்சி கரெக்டான இடத்துக்கு வந்துட்டான்னு தெரிஞ்ச வேகத்துக்கு தான் நம்ம ஹேலிக்கு சந்தோஷமாக்குது. ஜோயலை ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் வந்துட்டேன், இனி உனக்கு எதுவுமே இல்லை அப்படி சொல்லி நம்ம ஜோயல் சொல்றாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அந்த இடத்த விட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இதோட அந்த 8th எபிசோட முடிக்கிறாங்க. ரத்தம் தெரிக்கிற மேல இந்த 8th எபிசோடு உங்களுக்கு சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இருந்து எல்லா எபிசோடுமே அப்லோட் பண்றோம், லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி பாத்துருங்க. கடைசி எபிசோட தரமான ட்விஸ்டோட இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கடைசி எபிசோட்ல பார்க்கலாம்.